சர்க்கரை நோய் உள்ளவர்கள் தாங்கள் தேர்ந்தெடுத்து உட்கொள்ளும் பழங்களில் சிறிது கவனத்துடன் இருப்பது அவசியமாகும். ஏனெனில் பழங்கள் உடலுக்கு நலமாயினும் சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு அது சில சமயம் எதிர்மறையாகி விடுகிறது. பழங்கள் நல்ல ஊட்டச்சத்து மற்றும் சக்தி தருவனவாகும். இவற்றில் நல்லவை தீயவை என்று பிரிக்க முடியாது. சர்க்கரை நோயாளிகளை பொறுத்தவரை ஒவ்வொரு பழமும் அவர்களின் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை மாற்றும் திறன் கொண்டவை. பாதுகாப்பின் அடிப்படையில் ஒரு சில பழங்களை உண்ணாமல் இருப்பது நல்லது. ஏனெனில் இரத்தத்தின் சர்க்கரை அளவை அது மோசமான அளவிற்கு உயர்த்தக்கூடும். மாம்பழம் உலகிலேயே அதிக சுவை மிகுந்த ஒரு பழமாக விளங்குகிறது. ஆனால் அப்பழத்தில் மிகுந்த சர்க்கரை இருப்பதால் தவிர்ப்பது நல்லது. தொடர்ந்து இதை உட்கொண்டால் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகமாகிவிடும். திராட்சை நார்ச்சத்து, விட்டமின் மற்றும் பல ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த திராட்சையில் அதிக அளவு சர்க்கரையும் உள்ளது. இதை சர்க்கரை நோய் உள்ளவர்கள் சாப்பிடக்கூடாது. 3 அவுன்ஸ் கொண்ட திராட்சையில் 15 கிராம் கார்போஹைட்ரேட் உள்ளது. அன்னாசி சர்க்கரை நோயாளிகள் அன்னாசி பழத்தை அறவே தவிர்க்க வேண்டும். ஒரு சிறிய கோப்பை அன்னாசி பழத்தில் 20 கிராம் அல்லது அதற்கு மேற்பட்ட அளவு கார்போஹைட்ரேட் உள்ளது. வாழைப்பழம் அரை கப் வாழைப்பழத்தில் 15 கிராம் கார்போஹைட்ரேட் உள்ளது. இதனால் முழுவதும் பழுத்த வாழைப்பழங்களை சர்க்கரை நோயாளிகள் தவிர்க்க வேண்டும். தர்பூசணி குறைந்த நார்ச்சத்து மற்றும் குறைந்த கலோரியுடைய தர்பூசணி பழத்தில் சர்க்கரை மட்டுமே அதிகம் உள்ளது. இப்பழத்தில் விட்டமின் ஏ மற்றும் சி ஆகியவையும் அதிகமாக உள்ளன. அரை கப் தர்பூசணியில் 5 கிராம் கார்போஹைட்ரேட் உள்ளது. எனவே இந்த பழத்தையும் தவிர்ப்பது நல்லது. பப்பாளி இப்பழத்தில் கார்போஹைட்ரேட் மற்றும் கலோரிகள் அதிகம் உள்ளது. இதை சர்க்கரை நோயாளிகள் தங்கள் சர்க்கரை அளவு ஏறாத வண்ணம் சாப்பிடுதல் உகந்தது. சீத்தாப்பழம் விட்டமின் சி, கல்சியம், இரும்பு மற்றும் நார் சத்துக்கள் நிரம்பிய இப்பழத்தில் சர்க்கரை அதிகமாக இருப்பதால் இதையும் தவிர்க்க வேண்டும். 100 கிராம் சீத்தாப்பழத்தில் 23 கிராம் அல்லது அதற்கும் மேற்பட்ட அளவு கார்போஹைட்ரேட் உள்ளது. ஆனால் இதில் உள்ள அதிகப்படியான நார்ச்சத்து சர்க்கரையை உடல் உறிஞ்சும் அளவை குறைப்பதால் இதனை அளவாக எடுத்துக்கொள்வது நல்லது. எனவே சர்க்கரை நோயாளிகள் பழங்களை தெரிவு செய்யும் போது அவதானத்துடன் இருப்பது அவசியமே.